Hello friends, sample excel file அப்படின்றது ஒரு great option. Okay, so already சில பேர் எக்ஸல் தெரிஞ்சிருக்கும். அதில் அவங்க டைப் பண்ணிவிட்டு அதிலிருந்து டேலி ப்ரைமில் அந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் யூஸ்வல் நோ. ஸோ நீங்கள் எக்ஸலுக்கு நியூன்னு வைங்களேன். உங்களுக்கு எக்ஸல் பற்றி எதுவும் தெரியலைன்னா டோன்ட் வரி. டேலி ப்ரைம் 4.0 அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் எக்ஸல் ஃபைல் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃபீல்டு அண்ட் ஹெட்டிங் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளுக்கு தேவையான ஃபீல்டில் என்ன இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு அதை எகெயின் டேலி ப்ரைமுக்கு நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் எக்ஸல் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டேலி ப்ரைமில் செலக்ட் இம்போர்ட். ஸோ இந்த இடத்துல லெட்ஜர் அண்ட் லெட்ஜர் ரீட்மி அப்படின்ற ரெண்டு ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகுது. லெட்ஜர் ரீட்மி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு கைடன்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். எந்த ஃபீல்டு எந்த கேட்டகரியில் வருது, எதெல்லாம் நம்மளுக்கு மேண்டேட்ரி, தட் இஸ் மீன் ரிக்வயர்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லா ஃபீல்டுமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அசிஸ்ட் யூ. ஓகே, ஸோ வாட் ஆர் த ஃபீல்ட் இஸ் மேண்டேட்ரி, எந்த ஃபீல்டு எதுக்கு கீழே வரணும் அப்படின்றத சொல்லும். ஓகே, ஸோ இந்த லெட்ஜரில் தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். தட் இஸ் மீன் லெட்ஜர். ஓகே, ஸோ இந்த இடத்துல குரூப் நேமுக்குள்ள நீங்கள் குரூப் நேம் டைப் பண்ணிக்கோங்க. லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, நான் வந்து எடுத்தது மாஸ்டர்ஸில் லெட்ஜர். ஓகே, ஸோ அது மாதிரி அந்த லெட்ஜர் டெபிட்டில் வருதா கிரெடிட்டில் வருதான்னு நீங்கள் கொடுத்துருங்க. பில் டேட் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த காலத்தை நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஜரில் போய் செக் பண்ணுங்கள் இந்த அட்ரஸ், இந்த குரூப்ஸ் அண்ட் இந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் சாம்பிள் எக்ஸல் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான லெட்ஜர்ஸ், தட் மீன்ஸ் மாஸ்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை நான் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். லெட்ஜர் ரீட்மி இந்த இடத்துல எதுவும் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு மேண்டேட்ரி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான். ஓகே, இதில் டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிருங்க. டேலியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ லெட்ஜரில் ஆல்ட் F1 கொடுக்குறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எந்த ஒரு லெட்ஜருமே உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை. கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரெண்டு லெட்ஜர் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா லெட்ஜருமே வியூ ஆகும். அங்கே உள்ள பர்ச்சேஸ், சேல்ஸ், சன்ரி டெப்டர், கிரெடிட்டர், பேங்க், எவ்ரி திங். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம செக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த லெட்ஜரும் இல்லை, டிஃபால்ட் 2 லெட்ஜர் ஒன்லி இருக்குது, கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, நவ் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் போயிருங்க. அதில் நீங்கள் எதில் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ மாஸ்டர்ஸ் கொடுத்த உடனே ஃபைல் ஃபார்மேட் அஃப்கோர்ஸ் எக்ஸல். இந்த இடத்துல அதனுடைய ஃபைல் பாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைரக்டரியில் நான் கொடுத்துருக்கேன். லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரீட்மியா லெட்ஜரான்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் ரீட்மி வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. லெட்ஜரில் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர். தென் இது வந்து பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றத இதில் 3 இருக்குது. பிஹேவியர், கம்பைன் ஓப்பனிங் பேலன்சஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பேலன்ஸும் ஆல்ரெடி இங்கே உள்ள பேலன்ஸும் கம்பைன் ஆயிரும். அதர்வைஸ் இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா இம்போர்ட் பண்ண போகிறது இங்கே ஆல்ரெடி இருந்தது இல்லை அப்படின்னா அது டூப்ளிகேட்டாக இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மாடிஃபை பண்ணிக்கலாம் நியூ டேட்டாவானா நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. நான் இக்னோர் டூப்ளிகேட் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ ப்ரிவ்யூ இம்போர்ட் சம்மரி அஃப்கோர்ஸ் நீங்கள் எஸ் கொடுத்தா தான் அஸ் சூன் அஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். பேக்கப் கொடுக்குறனா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl A கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து அக்கர் ஆகும், import completed successfully. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. எங்கே போகிறீங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, chart of accounts. இதில் பார்த்தீங்கன்னா ledgers. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட்டில் நான் ஸ்டேட் பேங்க் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பிடி, ஓகே, பிடி ப்ரைவேட் லிமிடெட், ஓ ப்ளஸ் ப்ரைவேட் லிமிடெட். தென் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஜி கிரெடிட்டால் ஃபோர்டெக் அண்ட் எஸ்டி கார்பரேஷன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு லெட்ஜர் எல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சா அப்படின்றத சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யூ கேன் செக். ஸோ நெக்ஸ்ட் த சேம் வே சாம்பிள் எக்ஸல் ஃபைல் நம்ம டிரான்சாக்ஷனுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கோ டு இம்போர்ட், மேனேஜ், sample excel file for transactions. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆல் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கேட்கும். ஸோ ஆல் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணணும்னா கான்ஃபிகர் போயிருங்க. ஆல் அக்கௌண்டிங் வவுச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாகவும் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆல் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், எனக்கு வவுச்சர்ஸ் தான் தேவை இல்லையா. ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பார்க்குறோம், அதனால் ஆல் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட், அஃப்கோர்ஸ் எக்ஸல். தென் வந்து எந்த ஃபோல்டர் பாத் நான் வந்து டி. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்ற நேமில் அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு, ஓகே, ஃபீல்டு நேமோடு உங்களுக்கு அது காமிக்குது. எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு நெசசரி இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் வவுச்சர் ரீட்மி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த ஃபீல்டு மேண்டேட்ரி, எந்தெந்த ஃபீல்டு ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டிரான்சாக்ஷனுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் நான் ஆல்ரெடி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரிலேட்டட் ஃபீல்டுக்கு நேராக டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வவுச்சர் டேட்டு கீழே வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் நேமில் ரிசிப்ட், பேமெண்ட், பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், ஜேர்னல், எவ்ரி திங். ஓகே, வவுச்சர் நம்பருக்கு நேராக தட் இஸ் நத்திங் பட் இன்வாய்ஸ் நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அண்ட் பின்கோட் கொடுத்துக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஜர் நேமுக்கு கீழே அந்த ரிலேட்டடான வவுச்சர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யார்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், செக்காக ரிசீவ் பண்ணுறோமா, கேஷாக ரிசீவ் பண்ணுறோமா, அந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். ஸ்டேட் பேங்க் அப்படின்றது இஸ் எவ்ரி திங் இஸ் நத்திங் பட் நம்ம செக்காக ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி பேமெண்ட், பர்ச்சேஸ் அண்ட் டெபிட் நோட், இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம டேலி ப்ரைமுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டேலி ப்ரைமில் இம்போர்ட் போயிருங்க. ஓகே, ஸோ இம்போர்ட்டில் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த இடத்துல எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டாக தான் வேணும், எடுத்துக்கோங்க. என்னுடைய டைரக்டரி வந்து டி. நெக்ஸ்ட்டு இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீட்மி இட்ஸ் அ கைடன்ஸ், ஸோ டோன்ட் செலக்ட் திஸ், செலக்ட் அக்கௌண்டிங் வவுச்சர் அண்ட் டிஃபால்ட் டெம்ப்ளேட், தென் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் அண்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் ஏ டு சேவ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ரிசிப்ட், எத்தனை பேமெண்ட், எத்தனை பர்ச்சேஸ் அண்ட் எல்லாமே கவுண்ட் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ ரிசிப்டில் 3 இருக்குது, பேமெண்ட்டில் 2 அண்ட் பர்ச்சேஸ் டெபிட் நோட்டில் 1 டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட், சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, எஸ்கேப் கொடுத்துருங்க, டிஸ்பிளே அண்ட் டே புக். ஓகே, ஸோ ஆல்ட் F2 கொடுத்து நம்ம டேட் வைஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துருங்க. ஹவு மெனி டிரான்சாக்ஷன் 7 இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7மே இருக்குது. ஸோ அந்தந்த டேட்டில் அந்தந்த டிரான்சாக்ஷன் எத்தனை நம்ம போட்டோமோ அது எல்லாம் வந்துருச்சு. ஒரு டெபிட் நோட், ஒரு பர்ச்சேஸ் அண்ட் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 3 போட்டோம், 1 2 3 டேட் வைஸ் அனலைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும். தென் பார்த்தீங்கன்னா பேமெண்ட். ஓகே, 3 receipt, 1 purchase, 1 debit note, 1 payment. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு 2 பேமெண்ட், அதில் எவ்வளோ அமௌண்ட், என்னென்ன டிரான்சாக்ஷன், என்னென்ன பர்சன் அப்படின்ற முதற்கொண்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றணும் எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே போய்
as usual சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் லெட்ஜர் அண்ட் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே,